கொடைய மடக்கடா அண்ணே, நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய், கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா. அடக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா, ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே, இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடு? நீங்க உன் தம்பில நானே என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி, அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே? அடே, அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுனே அப்படிங்கிற. இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. டேய், தெரியாமனே நான் பஞ்சாயத்து தலைவர், ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. ஐயோ, பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போயா. இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்க அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா, என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிது இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய், அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா, நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க, ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே, நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? ராசப்பாவும் ஆளுங்களும் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ஊரே பயந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் மந்திரோட பாதுகாப்புக்காக சிட்டிக்கு போறேன். இங்க பாதுகாப்புக்கு என்ன பண்றது? ஊர் எல்லையில பந்தோபஸ்தை ஜாஸ்தி பண்ணுங்க. ராஜப்பா கோஷ்டிக்கும் பக்கத்தூர் கோஷ்டிக்கும் ஏற்கனவே ஜென்ம பகை இருக்கு. நேத்துதான் மழை பெஞ்சிருக்கு. ஓடுற தண்ணியில ரத்தத்தை கலக்க விட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல். நான் வர வரைக்கும் எந்த கலாட்டாவும் நடக்கூடாது. புரிஞ்சா? விடுதலை விடுதலை விடுதலை, விடக்கோழி என்ன கிண்ணம், சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா, நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு இனிமேலும் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா. என்னது, ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது. என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேற சின்ன சாய் ஓடையில பாக்கலாம் பார்த்தா வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி, எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளவு ரேட்டு? கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படின்னு ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன்.
ரேஷன் கடைக்காரமா நாங்கெல்லாம் அந்த ராசப்பாக்கு பயந்து இந்த ஊரை விட்டா போறோமா நீங்களும் போயிடுங்கம்மா அவன் வந்தாலும் நம்ம எல்லாம் மானத்தோட வாழ முடியாதுமா உங்க நிலத்துக்கு தான் சொல்றோம் போயிடுங்கம்மா நல்ல நாள் அதுமா கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கண்ணா அப்பதான் இந்த ஊரு நன்னா இருக்கும் போங்கண்ணா என்னடி அம்பாள் சோதிக்கிறா அடி அசடே வாங்கலே நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்டி ஈஸ்வரி அம்மா அக்கா அக்கா கொஞ்சம் நில்லுங்க எங்க போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கா நாம எல்லாம் உயிரோட இருந்தா தானே போக முடியும் ஏ நம்ம நல்லா தானே இருக்கோம் இப்ப இருக்கோம் அந்த பாவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் எங்க இருக்க போறோம் ஊரை பத்தியா வெறிச்சோடி கிடக்கு அக்கா நான் சொல்றது கேளுங்கக்கா அவன் பேரை கேட்டாலே சில பேருக்கு போதை வரும் சில பேருக்கு வீரம் வரும் நம்மள மாதிரி பொம்பளைகளுக்கு பயம் தானக்கா வரணும் போகாதீங்கக்கா அக்கா நான் சொல்றது கேளுங்கக்கா அக்கா ஐயோ அக்கா ராஜா இந்த 5 பேர்ல நீதான் எனக்கு அர்ஜுனன் நம்ம சாராய தொழிலே உன்னை நம்பிதான் இருக்கு நம்ம தொழிலுக்கு உடம்பு தான் முக்கியம் ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க நமக்கு எதிரிகளே பக்கத்து ஊருக்காரனுக்கு தான் பகல்ல தானடா இந்த காக்கி சட்ட பாதுகாப்பெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே உங்களை தீர்த்தர்றோம்டா போலீஸ்காரனுங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க கொஞ்ச நாளைக்கு அவன் வேலையை பாருங்க சாமி ஐயோ ஏம்மா நீ ஏம்மா இந்த நேரத்தில் தனியா கோயிலுக்கு வந்த போயிடுமா சனிக்கிழமை ஆ? ஆ? சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் வரும்மா இந்த சனி உன்னை சரி பண்ணிடும் போயிடுமா அந்த சண்டால வரான்னு பயந்துண்டு காத்தும் பயலும் எப்படி அடிக்கிறது பாத்தியா ஏன் இப்படி பயப்படுறீங்க ஐயோ ஏம்மா உன் மாமன் ராஜப்பா ஜெயில இருந்து வந்துட்டே இருக்கா ஏன் மாமனா ஆமா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் தான் தாய் மாமன் கேள்வியே கிடையாது கிட்னாப் ரேப்பிங் அன்னபூரணி சதாபூரணி மங்கள மங்களி இதே சதா சதகி சரணி திரேவ் யாருடி நீ வித்தியாசமான ஆளா இருக்கிற நானே எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கிறேன் அவ்வளவு சுலபமா கெடுக்க முடியாத சில பேர் அடிப்பாழ்வ ஓடுவாழ்வ நகத்தால கீறுவாழ்வ ஐயா சாமி விட்டுருக்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சி வாழ்வ சில பேர் அப்பங்கிட்ட சொல்லிடுவேன் மாமங்கிட்ட சொல்லிடுவேன் தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டு வாழ்வ ஆனா நீ எதுவுமே சொல்லாம பொஞ்சாதி மாதிரி பொசுக்குன்னு படுத்துட்ட பொஞ்சாதி மாதிரி இல்ல நான் ஒரு பொஞ்சாதிதான் ஆசையா பாரு கொஞ்சம் விட்டா தாலி கட்ட சொல்லுவ போல இருக்க எனக்கு பொம்பளைய காலத்துல இருந்து தாலி அறுத்து தாண்டி பழக்கம் கட்டி பழக்கம் இல்ல கட்ட வெப்ப என்ன சபதமா சத்தியம் சத்தியம் எனக்கு சக்கரை பொங்க மாதிரி சாப்பிட்டுருவேன் சத்தியம் அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆகாத நான் ஆயுசுக்கும் பொம்பளைங்களை கெடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்களும் சத்தியம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க வாங்கடி எத்தனை நாளைக்கு ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான் சுண்டி போச்சுன்னா சுருண்டு விழ வேண்டியதா கதை முடிஞ்சு போச்சு இனிமே நான் ஒப்பாரி வேண்டிய கிடக்கு போ இல்லையா கதையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது என்ன நான் கெடுத்தத போய் ஊர்ல சொல்ல போறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா யாரும் என்ன ஒரு பொடுங்க முடியாது யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க போ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஊரை கூட்ட மாட்டேன் போலீஸுக்கும் போக மாட்டேன் வாழ தெரியாதவளா தூக்கு போட்டுக்கிட்டோ மண்ணெண்ணிய கொட்டி நெருப்பு வச்சுக்கிட்டோ ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலையும் படிக்க மாட்டேன் நீ செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனையா வயித்துல புள்ளைய கொடுத்துட்டான்னு வச்சுக்க அதையும் சந்தோஷத்தோட பெத்தெடுப்பேன் அப்ப யாருன்னு கேட்டா
நான் சொல்ல மாட்டேன், உன்னையே சொல்ல வெப்ப. நானா? சொல்லிடுவேனா என்ன? எத்தனை நாளைக்கு என் மறைப்பேன்? இந்த இளமையும் திமிரும் இருக்கிற வரைக்கும் தானே. வயசாயிடுச்சுனா எதை புடிக்க காட்டினியோ அதை மெரிச்சு போச்சுனா, நடக்க முடியாம கால் தள்ள அடிச்சுனா அப்ப பேச மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன். சாவர வரைக்கும் சொல்ல மாட்டேன்டி. சொல்ல வைப்பேன். தூங்கிட்டு இருக்கிற உன் மனசாட்சியை தட்டி எழுப்புவேன். என் வீட்டு வாசல்ல உன்னை நிக்க வைப்பேன். உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். ஊரை கூட்டி இவதான் என் பொண்டாட்டி, இவ பெற்றிருக்காளே, இது ஏன் குழந்தைதானே உன் வாயாலே கதை கதை சொல்ல வைப்பேன். அது நான் உன் கூட படுத்த இந்த மண்ணு மேல சத்தியம், இந்த ஊருக்கே சோறு போற இந்த பூமி மேல சத்தியம், எந்த ஆத்தா முன்னால என்ன தூக்கிட்டு வந்தியோ அந்த ஆத்தா மேல சத்தியம். கத்தி ரத்தத்தையுமே பார்த்தா ஏங்கிட்டியாடி சபதம் போடுற? பொம்பளையாச்சன்னு பாக்கணும், இல்ல ஒரே விட்ட வெட்டி விடுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, படி. என்ன மாமா இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்திருக்கீங்க, நான் ஆசையா கட்டி பிடிச்சா. வந்தவனே தொந்தரவு பண்ணாத, விட. என்ன ஜெயில் கம்பி பின்னாடி இருக்கிறத விட பொம்பளைங்க மூச்சு காத்து படாம இருக்கிறதா மாமா கொடுமை. எனக்கே தத்துவம் சொல்றியா? விடு. எங்க நீங்க அக்கா? ஏண்டா டேய் அண்ணா, கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேளு. நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்கானா, கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவா. வேண்டாம் ராஜா, அப்படிலாம் சொல்லாதடா. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற, நீ போ போடி போ. மயிலு, இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி என்னைக்குன்னா இளநில பிராந்தி ரெடியா? ராசப்பா உன் முதுகுல டின்னு கட்டிட்டு வரங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கட்டவா? கோயிலு வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறா நீ. நீ போடா, நீ போடா. வாடா. சபாஸ். ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா, வாழ்க்கை ஊரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் கோழி. ஐயோ, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? அக்கா, 5 வருஷம் சொன்ன, இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேன்டி விருந்து.
யாராவது இவங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க, நாளைக்கு உங்களுக்கு பால் ஊத்திடுவேன். மேடம், வாங்க உட்காருங்க. நேத்து நான் ஊர்ல இல்ல, நடக்கூடாது நடந்து போச்சு. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த ஆம்பளைக்கு தான் சார் கோவம் வராது? அதான் ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு. இப்படித்தான் ஒரு சாமியார் 200 பெண்களை கற்பழிச்சான். அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அந்த சாமியார் கம்ப்ளைண்ட் இருக்கான். பஞ்சாப்ல ஒரு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அது என்கொயரில இருக்கு. அது மாதிரி தான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார். ராஜப்பா என்ன தூக்கிட்டு போனது உண்மை. ஆனா என் மன உறுதியும் அறிவும் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயே ஈரம் இருக்கு சார். போலீஸ் சாய்வமா மாறிடுச்சு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா ராஜப்பா மட்டும் தெரிஞ்சுட்டான்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது பழைய ராஜப்பா. இப்ப அவரா? என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். மேடம், என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையால தான் விலங்கு. சும்மா இருங்கடி. யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்க நீ? வாடி என் சக்கலத்தி, எங்களைய கழிச்சாடங்குற? நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய், இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? இவங்க வந்து ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாடு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. என் மாமா நினைச்சா ஒரு காடு என்ன 100 காடே அடிக்குண்டி. மாமனா உனக்க வேண்டி மாமா? நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா? மாவளை ஏதாவது பேசுனா தூக்கி போட்டு மெதிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. 100 காடா? 100 கார்டு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதல்ல இங்க போகடி. என்னடி இங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும்னு அவன் எங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்கு. புரியா? அனுப்புறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இது ஊரை பாரியா? வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி, கோதுமை, சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்னை போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? இல்ல மாமா, அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்ம கிட்ட தான் வேணுங்கிறமான கொட்டி கிடக்குல்ல. தேவையானதெல்லாம் பொள்ளா செஞ்சல போய் அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காட்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்கள் முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சிட்டீங்களே. அவளை வீட்டுக்கு வாங்க, புரட்டி எடுத்துறேன். ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கிறீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானை ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கட்டி வந்துட்டாளுங்க. ஏமா என்னம்மா அது ஆஸ்பத்திரி இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய், அனுப்புடா. போ போ. நில்லுங்க. ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அண்ணா, இது தெரியும் உங்களுக்கு. கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய், 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 போடா போடி. போ போ. தலைவரே, இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னு என்ன அர்த்தம்? டேய், பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சிய மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லதா தெரியல.
எங்க போய் முடிய போதும்? அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய் அடுத்து அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீயுமா படம் ஓட்டுற? ஒரு பக்கத்துல நம்மளோட ஒண்ணுமில்லடா, சுகமா. தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. ஐயோ, ஆத்தா. டேய் இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். அதுக்கு இது 2. விஸ்தாரமா உட்காரதா. ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ எவனாவது முந்தி போய் உட்கார்ந்துருக்கா? வா அந்த பக்கம் போ. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. டேய் ஓடல் பண்றா போடா. மனுஷன பிபி 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 பிபி. என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா? டேய் முடியாத பையடா. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்ப நீ. நானாவது பாக்கு ரோசியில டிக்கெட் தரீங்களா? 14 ல 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கன்னா அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனால தான் இந்த கருப்பை போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. நீங்க பண்ண தில்முல நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது. எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போய்ச்சீங்களோ. ஐயோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமானந்தா ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். டாக்டர் அம்மா சொன்னது கேட்ட இல்ல? இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜபாக்கு தெரிய வேண்டாம். ஏய் அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்துல உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ எவனுக்கோ வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு வேண்டி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான்? சூரியன் மறைஞ்சது கண்ட பசங்களே உள்ள எடுத்து போட்டுக்குவேன். இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பாக்கணுமா? அது இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாதி கதவை திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய் உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா. ஐயா, என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என் வீட்டுக்காரி என் பையனே ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்களை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களாம் வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் அவமானப்படணும்.